அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. உங்கள் எல்லோரையும் நான் முதலாக கேட்டுக்கொள்கிறேன். பல ஆயிரக்கணக்கான நபர்கள் என்னுடைய சிங்கநாதம் வீடியோவை பார்க்கிறார்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அனைவரும் இதற்கு முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேறு நான் எதுவும் உங்களை கேட்டுக்கல. செய்திகளை தொடர்ந்து கவனிப்போம். தமிழ்நாடு அரசு முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ளார். இவருக்கு பிரத்யேக முதல்வர் அலுவலக அதிகாரிகள், காரியகர்த்தர்கள், செக்ரட்டரிகள், அதுபோல் டிஜிபி, கமிஷனர் போன்ற ஐஜி, இன்டெலிஜென்ஸு இது போன்ற பல்வேறு அதிகாரிகளை நியமிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இவர்களை நியமிக்கும் போது முதல்வர் அலுவலகம் தீர விசாரித்து உண்மையானவர்களை, மக்களுக்கு நன்மை செய்பவர்களை, நாணயமானவர்களை, நேர்மையானவர்களைத்தான் அதிகாரிகளாக மக்கள் தொடர்பு உள்ள இடத்தில் அனுமதிக்க வேண்டும், பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். அப்போ இந்த ராஜேஷ் தாஸ் மாதிரி அந்த புதுக்கோட்டையில் எஸ்பியாக இருந்த ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு காரில் வைத்து கொண்டு அராஜகம் செய்த அவர் இப்பொழுது இல்லை, அவர் ஓய்வு பெற்று விட்டார். அதுபோல் பல்வேறு அதிகாரிகள், இந்த பல்பீர் சிங் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் விசாரிக்க அழைத்து சென்ற கைதிகளை காவலர்கள்தான், காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் தான் விசாரிக்க வேண்டும், டிஎஸ்பி தான் விசாரிக்க வேண்டும். இவர் தானாகவே போய் இந்த பல்பீர் சிங் ஐபிஎஸ் அதை விசாரிப்பது போல் விசாரித்து பல்லை உடைத்திருந்தார். அந்த 2-3 பேரோட பல்லு உடைஞ்சு போச்சு. இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற அதிகாரிகளை, பல்பீர் சிங் போன்ற அதிகாரிகளை அதிகாரத்தில் அமர்த்தக்கூடாது. அதுபோல் சரோஜ்குமார் தாக்கூர் ஐபிஎஸ், இவர் கிருஷ்ணகிரியில் ஐபிஎஸ்ஸாக சூப்பரிண்டெண்டாக இருந்த போல், எஸ்பியாக இருந்தபோது சூலகிரி என்ற இடத்தில் எருமை ஓட்டு பந்தயம் நடந்தது. அதில் சில பேரை இவர் அராஜகம் செய்தார். அங்குள்ள ஆய்வாளர், பெண் ஆய்வாளர் இடம் அடித்தார் என்று சொல்லி பெண் ஆய்வாளரிடம் உடல் ரீதியாக, செக்ஸ் ரீதியாக தொந்தரவு செய்தார் என்று வாக்குமூலம் வாங்கி கொண்டு அந்த ஆளை கொண்டு வச்சு அரெஸ்ட் பண்ணார். இதெல்லாம் இந்த மாதிரியான அது பொய்யான தகவல். இது மாதிரியான பொய் வழக்குகளை போடும்போது காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகவும் பழக்கமானது. காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி சொல்லும்போது கீழே உள்ள டிஎஸ்பிக்களும் அந்த ஆய்வாளர்களும் அவர்கள் சொல்லும் வழியிலேயே முற்றிலும் நியாயத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக ஆய்வாளர்கள், டிஎஸ்பிக்கள் நடந்து கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும். இம்மாதிரியான ஆட்களை மக்கள் தொடர்பு உள்ள பதவிகளில் வைக்கக்கூடாது. அதுபோல் சென்னையில் ஆணையராக இருந்த அருண், அவரும் அப்பொழுது செந்தில்வேலன் ஐஜியாக இருந்த, இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருந்த செந்தில்வேலன், டேவிட்சன் ஆசீர்வாதம் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, இவர்கள் மூவரும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக எழுதுபவர்களையெல்லாம், பேசுபவர்களையெல்லாம், சவுக்கு சங்கர் போன்றவர்களையெல்லாம் தகாத முறையில் சிறையில் தள்ளி வழக்குகளை போட்டு குண்டர்கள் சட்டத்தில் அடைத்தார்கள். இதெல்லாம் அந்த அரசாங்கத்துடன் இணைந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் பல்வேறு செயல்களை இவர்கள் செய்தார்கள். அரசாங்கத்துடன் இணைந்து, அரசியல் கட்சிகளுடன் இணைந்து இம்மாதிரியான பொய்யான வழக்குகளை போட்டு குண்டர் சட்டத்தில் அடைப்பது எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இம்மாதிரியான அதிகாரிகள் சென்சிட்டிவ் போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய எண்ணம். அதுபோல் இந்த லாக்அப் டெத்து, லாக்கப்பில் வச்சு டார்ச்சர், என்கொயரிக்காக கூட்டின்னு போயிட்டு இரவு முழுவதும் தாக்குவது, அடிப்பது, ஒழித்து கட்டுவது, என்கவுண்டர் போட்டு தள்ளுவது, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். நல்ல அதிகாரிகளை சேஷன் தொட்டு, ஆய்வாளர்கள் தொட்டு நல்ல ஆய்வாளர்கள் நியமிக்க வேண்டும். இவர்களுக்கு
தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும், நல்ல ஆட்களை நியமிக்க வேண்டும். இவர்கள் தகாத முறையில் நடந்தால் அரசாங்கம் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கக்கூடாது, அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடாது. தப்பு செய்த அதிகாரிகள், ஆய்வாளர்கள் முதல் டிஎஸ்பிக்கள் முதல் எஸ்பிக்கள் வரை, உயரதிகாரிகள் வரை தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு மக்களிடத்தில் நல்ல பெயர் வரும். அதுபோல் அந்த டிஜிபி சைலேந்திரபாபு இருந்தார், அதற்கு பின் வெங்கட்ராமன் வந்தார், இவர் இப்போ சந்தீப் ராய் ராத்தோடு இருக்கிறார். இவர்களெல்லாம் கூட அரசாங்கம் சொல்வதை கேட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். விஜய் அவர்களே, நீங்கள் தவறான காரியங்களை செய்ய சொன்னால், சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளரை கைது செய்ய சொன்னால், தாக்க சொன்னால் இவர்கள் தாக்குவார்கள். அவர்களுக்கு சுயமாக சிந்திக்க மாட்டார்கள். அதாவது உங்களுக்கு ஜால்ரா போடுவதையே இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்கிறார்கள். இதுவரை அப்படி தான் நடந்தது. இந்த திமுக அரசாங்கம் 2021 வந்தபோது அம்பத்தூரில் இவர் சந்தீப் ராய் ராத்தோடு ஆணையராக இருந்தார். அப்பொழுது வந்த ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர்கள் அவரிடம் கைகூப்பி இருகரம் கூப்பி, உங்களுடைய தயவால் தான் நான் இங்கே ஆணையராகியுள்ளேன் என்று சொன்னப்பர்தான் இந்த சந்தீப் ராய் ராத்தோட் இன்று டிஜிபியாக உள்ளார். அதுபோல் சைலேந்திரபாபுவும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு அடிபணிந்து நடந்தவர் தான். சிஎம் ஸ்டாலின் எது சொன்னாலும் செய்வார். இப்படியான அதிகாரிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்களை சென்சிட்டிவ் போஸ்டிங்கில் வைக்கக்கூடாது. அதுபோல் மயிலாடுதுறையில் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் பணியாற்றிய டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கும் இந்த இந்த செந்தில்வேலன் இவருக்கும் இடையே அவர் ஹியூமன் ரைட்டில் இருந்தார். அங்கே இருந்தப்போ சில பிரச்சனைகள் உண்டாயின. சில வழக்குகளை இவர் விசாரித்தார். அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடாது, அறிக்கை தரக்கூடாது என்பது அரசாங்கத்தின் எண்ணம். அதை தனியான முறையில் இவரிடம் சொல்லியிருந்தால் அதை செய்திருக்க மாட்டார். அவர் தன்னுடைய வேலையை சரிதாக செய்த காரணத்தினால் அவர் மாயவரம் மயிலாடுதுறை பிடபிள்யூ துறைக்கு, மதுவிலக்கு துறைக்கு மாற்றப்பட்டார். அங்கும் இவரை விடவில்லை. இந்த செந்தில்வேலன் மற்றும் டேவிட்சன் ஆசீர்வாதம் இவரை தொந்தரவு செய்து அங்கு உள்ள ஸ்டாலின், அவர் ஒரு நல்ல மனிதர், எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரை பலிக்காடாக்கி அவர் மூலம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வைத்து இவரை தொந்தரவு செய்தார். அங்குள்ள ஆய்வாளர், பெண் ஆய்வாளர், ஏனைய உதவி ஆய்வாளர் பெண்கள் இவர் தகாத முறையில் அவருடன் நடந்து கொண்டார் என்றதெல்லாம் வழக்கு உண்டு. இன்று அவர் சஸ்பென்ஸ் ஆகி பின்னர் ரிவோக் ஆகி இன்றைக்கி ஊட்டியில் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸில் பணிபுரிகிறார். அவர் மீது உள்ள என்கொயரி இன்றும் நடந்து வருகிறது. அவருக்கு சஸ்பென்ஷன் பீரியடில் கூட 6 மாதம் சம்பளம் தராத இந்த அரசாங்கம் நடத்தி வந்தது. அவரை எவ்வளவு தூரம் தண்டிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் தண்டித்தார்கள் இந்த உயரதிகாரிகள். இம்மாதிரியான அதிகாரிகள் பணியில் நல்ல சென்சிட்டிவ் போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. சுந்தரேசன் மீது உள்ள வழக்கை ரத்து செய்து அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நல்ல பதவி கொடுக்க வேண்டும். நல்ல அதிகாரிகளை நியமியுங்கள், நல்ல பெயரை இடுங்கள். அதுபோல் ஐஏஎஸ் அதிகாரி உங்கள் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளையும் நல்ல அதிகாரிகள் வையுங்கள். அதிகாரிகளின் ஆட்சி நடக்கக்கூடாது. விஜய் என்ற ஒரு மனிதர் முதல்வரின் ஆட்சி தான் நடக்க வேண்டும், அதை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடுபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.